ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஆனிஸ் மீடியா. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, மொபைல் அப்ளிகேஷன்கள்ல நம்ம பயன்படுத்தக்கூடிய கைரேகை மூலமா நடைபெறக்கூடிய ஆன்லைன் மோசடி குறித்து தான் நம்ம பார்க்க போறோம். சில வருடங்களாகவே மொபைல் செயலிகளை பிங்கர் பிரிண்ட் கொண்டு திறக்கும் போக்கு பயனர்களிடையே அதிகரித்து வருகிறது. இது தற்போது சைபர் கிரிமினல்களுக்கு மிகவும் சௌகரியமானதாக அமைந்துவிட்டது. இது தொடர்பாக சமீபத்தில் பீகாரில் ஒன் டைம் பாஸ்வேர்டு அவசியம் இல்லாமல் பணம் செய்யப்பட்டு மோசடி நடைபெற்றுள்ளது. இந்த ஸ்கேமர்கள் அரசு வெப்சைட்டுகளிலிருந்து ஆதார் பயோமெட்ரிக் விவரங்களை சேகரிக்கின்றனர். இதில் கைரேகை உட்பட அனைத்து விதமான டேட்டாக்கள் பெறப்படுகின்றன. பின் இந்த பயோமெட்ரிக் விவரங்களுக்கு ஒத்த போலியான விவரங்கள் தயாரிக்கப்பட்டு அதன் மூலமாக மொபைல் பேங்கிங் செயலிகளில் உள்ள வங்கி கணக்குகளுக்கு நேரடி அணுகலை பெற்று பணத்தை திருடுகின்றனர். வழக்கமாக வங்கி தொடர்பான பண பரிமாற்றங்களை செய்வதற்கு ஓடிபி அவசியம். ஆனால் பீகாரில் அமைந்துள்ள பூரணியா மாவட்டத்தில் நடைபெற்றுள்ள சைபர் மோசடியில் இந்த பாதுகாப்பு அடுக்கு தகர்த்தெறியப்பட்டுள்ளது. ஆதார் அடிப்படையிலான பண பரிவர்த்தனை ஆதார் பேஸ் பேமெண்ட் சிஸ்டம் AEPS ஐ பயன்படுத்தி செய்யப்படும் இந்த மோசடி குறித்து பாதிக்கப்பட்டவர்களுக்கு தாமதமாக தகவல் தெரிவதே இன்னும் இதில் இருக்கக்கூடிய மோசமான பகுதி. இது தொடர்பான மோசடியில் ஈடுபட்ட 8 நபர்களை கைது செய்திருப்பதாகவும் மேலும் மிகப்பெரிய நெட்வொர்க்கை கண்டுபிடிப்பதற்கு துப்பு கிடைத்துள்ளதாகவும் ஹரியானா IPS அதிகாரி பங்கஜ் ஜெயின் ட்விட்டர் வீடியோ ஒன்றில் பதிவு செய்துள்ளார். அரசு வெப்சைட்டுகளை ஹேக் செய்து அதில் உள்ள தனிநபர் ஆதார் விவரங்களை திருடி நடைபெற்று வரும் இந்த மோசடி இந்தியா முழுவதும் பெரும் அச்சுறுத்தலை ஏற்படுத்தி வருகிறது. முக்கியமான செயலிகளை பெறுவதற்கு பயோமெட்ரிக் அங்கீகார முறையை மட்டுமே நம்பி இருப்பது ஆபத்தானது என்று நிபுணர்கள் எச்சரித்து வருகின்றனர். எனவே இந்த செயலிகளுக்கு கூடுதலாக பாஸ்வேர்டுகள் மற்றும் பிற பாதுகாப்பு அடுக்குகள் சேர்ப்பது புத்திசாலித்தனமான யோசனையாக இருக்கும். இது போன்ற மோசடிகளில் மாட்டிக்கொள்ளும் நபர்கள் நேஷனல் சைபர் கிரைம் ரிப்போர்ட்டிங் போர்ட்டல் மூலமாக உடனடியாக சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு புகார் அளிக்க வேண்டும். இது பற்றி தொடர்ந்து விசாரணை நடைபெற்று வருகிறது. மேலும் வங்கிகள் மற்றும் அரசு ஏஜென்சிகள் தங்களுடைய பாதுகாப்பு அடுக்கை வலுப்படுத்துவதற்கு தீவிரமான நடவடிக்கைகளில் ஈடுபட வேண்டும் என்ற கருத்து முன்வைக்கப்பட்டுள்ளது. ஆகவே எப்பொழுதும் நாம் விழிப்புடன் இருக்க வேண்டும். பொருளாதாரம் தொடர்புடைய செயலிகளை பயன்படுத்தும் போது கூடுதல் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது அவசியம். அப்போதுதான் இது போன்ற சைபர் மோசடிகளில் இருந்து நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்ள முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி மேலும் உங்க ஆதரவை தெரிவிங்க. மேலும் நம்ம சேனல்ல போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸா வர பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸ்டே டியூன்ட்.